நேசித்த, உலகத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அப்படின்னு படிக்கும்போது நீ முழு உலகத்தை பார்க்கிற நீ, அது கரெக்ட்னா. பல கோடி மக்கள் அந்த உலகத்துக்குள்ள அடக்கம். ஆனா இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ தாண்டா என் உலகம் அப்படின்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றே, நீ தான் என் உலகம். இந்த உலகத்துல நீங்க ஒரு ஆள் தான் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாருமே கிடையாது. இவ்வளவு பெரிய உலகத்துல நீங்க ஒரு ஆள் தான். உங்களுக்காக மட்டுமே கூட இயேசு அப்பா கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு தனிப்பட்ட ரீதியில அப்பா உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். துதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், துதிக்கிற சந்ததி பாக்கியம் உள்ளது. பரிசுத்தவான் ஆசீர்வதிக்கப்படுவான். இல்ல இல்ல இல்ல, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பரிசுத்தப்படுத்துறவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 2:3. தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதை என்னவாக்கினார்? பரிசுத்தமாக்கினார். அவர் பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்கிறவரால் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குகிறவரா? ஆசீர்வதித்து. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க மேல ஊற்றப்படுகிற தேவனுடைய ஆசீர்வாதம், உங்கள் மேல் இறங்கி வருகிற தேவனுடைய ஆசீர்வாதம். ஏங்க, பரிசுத்தமாக்கினார் என்னதையும் அர்த்தம்? பரிசுத்தம்னா தனி ரகம்னு அர்த்தம். இந்த இடத்தை விட்டு 7 மணி நேரம் கழிச்சு போறதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனி ரகமா நுழைவீங்க. உங்க தெருக்குள்ள நுழையும் போதே தனி ரகமா நுழைவீங்க. உங்க ஊருக்குள்ள நுழையும் போதே தனி ரகமா நுழைவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?